அந்த குடிகள் விலக கூட்டங்கள் மறைந்து வந்தாயா? சரி வந்தது. உன் கடையை பார்த்துட்டு சீருதுப்பா நிஜமொரு சீருதுப்பா அங்கே இருக்குதா? இருக்குதுன்னா கடிக்குது கொசு குடிக்கலாம் அந்த பெரிய உடைக்கிறோம் கொசு பண்ணல நல்ல புண்ணியம் வேண்டாம் அது பெரிய உடனே கடிக்குது அது பெரிய ஒட்டா கடிக்காது அதுக்கு ஆயிடும் அது பெரிய உடைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆயிடும் நம்பலையே யாக்கை அடிக்கிற வேகத்துல மயக்கு வந்து அந்த 140 ரூபாய் தண்டை கரணும். நாம் வேட்டையாடுவது வைக்கமல்லவா? அந்த வளர்ச்சியை வேட்டையாடினோம். சுழல் காற்றடித்தது. இந்த வளர்ச்சியை தள்ளி வந்து வேட்டையாடினால் காற்று இல்லை. ஆனா நம்மையே சுற்றி சுற்றி அடிக்கிறது காற்று. சரி நண்பர்களை அடித்த காற்றிலே எல்லாம் சிக்கத்து சித்தனை அவர் பிரிந்து விட்டார். அனைவரையும் தேடி கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகலாம். அடித்த சுயல் காற்றிலே மடித்த சுருள் ஓலை. யாரோ காதியார் கும்பிட்டு காது ஓலை கரிமணி போட்டு போயிருப்பாங்க. இந்த கானகத்திலேயே போட்டு இருப்பாங்க. அடித்த காற்றிலே மரம் செடி கொடி எல்லாம் மண்மேடாய் போச்சு. ஆனா இந்த சுருள் ஓலை மட்டும் அணு
பல்லு உடையாமல் இருக்குது. ஆமா, அது என்ன காரணமா இருக்கும்? எடுக்கணும். அதை எடுத்து பார்க்கணும். யாரு இது? ஏறா, நீதான்டா? நீதான் வைக்கணும், ஏறா. எங்க அம்மாளுக்கு நான் ஒரே ஆம்பளைங்க. உம்மாளுக்கு நாங்க ஒரே பொண்ணுங்க. இந்த வாரி அடிச்சுட்டு போறேன். அதை வடையா? அதெல்லாம் மாறி அடிக்காது, ஏறா. நான் எடுக்க மாட்டேங்க. டேய், நேரமாச்சா, ஏறா. டேய், டேய், டேய். நேரமாச்சு, ஏறு, ஏறு. எடுக்கலாம்னு போறேன், யாரோ அழுகுறாங்க. ஏய், பாருங்க. ஆஹா, பார்த்தாயா? என்ன? அடித்த புயல் காற்றிலே மடித்த சுருளோலை மஞ்சள் காப்பீட்டு இருக்குது. இதுல என்ன எழுதி இருக்கியா? என்ன எதுக்கு? சுந்தாரியே, சுந்தாரி, சுந்தாரியே. ஒரே அம்பு சுந்தரம், ஓதராளம் மந்திரம், ஓதராளம் மந்திரம். ஏய், ஓடியாமுடி சுந்தரமா? அது எனக்கு. உனக்கு அட வடையா? இதெல்லாம் சுந்தரின்னு இருக்கா. இது சுந்தரின்னு இருக்குது. அது எப்படி உட்காந்து? இந்த ஏய், இந்த காப்பிலே கையெழுத்து. கையெழுத்திட்டு மஞ்சள் காப்பீட்டு இருக்குது. அந்த கையெழுத்து சுந்தரி கையெழுத்து உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உன் கையெழுத்து அந்த அம்மாவுக்கு தெரியும். சுந்தரி யார் தெரியுமா? பஞ்சி. என்னுடைய மாமன் மகன் இந்த வாலியை மகன் அது அப்படியே அங்க வந்து சேர்ந்து போச்சு உங்கள்கிட்ட. சேர்ந்து போச்சு. ஆனால் ஒன்று பிரித்து படித்து பார்க்கலாம் என்றால் அந்த துந்தியா தோய தோழர்கள் எல்லாம் நம்ம விட்டு பிரித்து விட்டார்கள். மறைந்து விட்டார்கள். இதை பிரிச்சு படிச்சு பார்த்து உடனே வர வேண்டும்னா நம்ம தோழர்களை தேடுவது கைவிட்டுடும். கைவிட்டுடும். ஆமா. அவர் தாய் தந்தை சாபத்திற்கு நாம ஆளாயிடும். ஆமாங்க. ஆகையால் தோழர்களை கண்டுபிடித்து அவர் தாய் தந்தையை ஒப்படைத்து பிறகு இந்த நிகழ்ச்சியை படித்து பார்க்கணும். ஆனா கையிலே வச்சிருந்தா ஆமா. இதை பிரிக்கணும் படிக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். ஆகையால் இதை கொண்டு போய் என்னுடைய தாயார் அம்மா சுபத்ரா தேவிடத்தில் ஒப்படைக்கணும். ஓ, இதை போய் பத்திரப்படுத்தி விட்டு அம்மா கிட்ட கொடுத்து நண்பர்களை தேடி ஒப்படைத்து விட்டு மறுபடியும் காண வந்து தோழர்களா தேடி அழைத்து போயிட்டு அனைவருமாக வந்து சேர்ந்து படிச்சு பாருங்க. படிச்சுக்கலாம். அப்புறம் அல்லவா? நல்லதா இருந்தாலும் எல்லாருக்கும், ஆமா. கெட்டதா இருந்தாலும் எல்லாருக்கும். நல்லா இருக்கும். சரி, அப்பா, போகலாமா? அப்பா, 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 அப்பா.
உடனே பிறந்தவங்க நீங்க. சுபத்திரை சுபத்திரைன்னு பேர். சரிம்மா, நான் சொல்லலாம். இல்லையா? எதுவும் சொல்லலாமா? அப்படியா? நான் யாரையும் மறந்து யாரும் உங்களுக்கு எப்படி வாழ்ந்து வந்தேன் எப்படி? பார்த்த அன்னைக்கு மாலையிட பாடியுள்ள புகாரிட ஏம்மா, நடைபெறுவராகிய அர்ஜுனன் வேறமா? ஆண்டவரை மறந்து அவரை மணந்து அழகாக அருமையாக ஒரு ஆண்மகனை பற்றி இருக்கிது. ஓ, ஆண் குழந்தையும் இருக்கிறதா? ஆமாமா. சரியம்மா, அவர் பேரு அவருடைய பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்கம்மா. வீர அபிமன்யு. ஓ, ஒரே ஒரு குழந்தை அபிமன்யு. இப்போ, எப்படி என்றால் படுமாவை துணை செய்த கொடுமையா ஆமா. பாண்டவர் 12 ஆண்டு வருட வனவாசம். ஓ, 16 ஐவர். அந்த ஐவரும் காணக சென்று விட்டார்கள். துரிய செய்த கொடுமையா? ஆமா. நானும் என்னுடைய மகனும் இந்த ஆளுமந்தி பட்டணத்திலே வித்ராவார் கிரகத்திலே ஒண்டி குத்தமா காலத்தை கழிப்போம். அவங்க தான் காட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க சிறிய மாமனார் விதுராழ்வார் ஆதரவிலே யானைக்குந்தி பட்டணத்திலே தாயும் சேயுமாக வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அப்படியாம்மா? இந்த அதிகாலையிலே என் மகனை சீவை சிங்காரித்து பட்டாரி உடுத்தி கல்வித்தாருக்கு அனுப்பி வைத்தேனப்பா. பாடசாலைக்கு சென்று வாடா மகனே அப்படின்னு அனுப்புறீங்க. என்று வெகு நேரம் ஆகிவிட்டது. பொழுதா போச்சுமா? எங்கேயாவது பார்த்தியா? நான் பார்க்கலையம்மா. வந்தா அவர்கிட்ட வாவா தாடக்கூடாது, வந்தா நான் பேசக்கூடாது. பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன்டா. நான் ஒன்றும் பேச மாட்டேமா. நீ பேசாத. நான் பேச மாட்டேன். ஜாக்கிரதை வர நான் போறேன். அம்மா, 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 அம்மா. காவல். ஏய், நான் முறிக்கினுக்கிறேன். ஏன்டா முடிக்கினுக்குற? நான் உன்னை கூட பேச மாட்டேன். ஏன்டா நான் பேச மாட்டேன். ஏன்டா பேச மாட்டா? அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அம்மா பேசக்கூடாது சொன்னாங்களா? நான் உன்னை கூட பேச மாட்டேன். டேய், என் கூட பேச மாட்டேன்னு தான் சொல்ற, பேசிக்கிட்டு தான் இருக்கிற. ஐயோ, பேசிட்டேன் நானு. அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, நான் முறிக்கிறேங்க. ஏன்டா அனைத்தினமும் நான் பாடசாலைக்கு செல்வது வழக்கம் இல்லமா? ஆமா. இந்த இதெல்லாம் வேட்டையாட விளையாட போயிட்டேன். ஏன் தெரியுமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க? உலகத்துல பெரிய தண்டனை என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? நல்லா பேசிக்கிறவங்க திடீர்னு பேசாத விட்டுட்டாலே அது பெரிய தண்டனை தான். அப்படியா? ஆனா நீ சீக்கிரம் வீட்டுக்கு வரலையா, ஆ. நேரம் போட்டு வந்துக்கிறியா, அதனால உனக்கு தண்டனை. நானும் பேச மாட்டேன், அம்மாவும் பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். ஏய், அட மடையா, அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. இப்ப பேசுறாங்களா இல்லையான்னு பாரு. நான் தான் பேசுறேன். எப்படியா? புரியுதா? அம்மா முறிக்குங்கிறாங்க. இங்க பாரு. அம்மா மகனே, அபிமன்யு. என்ன பேசாதன்னு சொல்லிட்டு வந்த உடனே மகனே. ஏய், பேசுறியா? நான் பேச மாட்டேன். பேசாத, பேசாத. நீ மட்டும் பேசணும்னா மகனே மகனே. நானா? அம்மா ஒண்ணு அதிர்ச்சி மொத்தமா போயிடுச்சா? ஆமாண்டா, எல்லாம் வந்து போச்சு. அப்பா அம்மா பாத்தியாடா? என் பிள்ளையை பார்க்கலையா? அவ்வளவு ஒரு அடம் கொடுங்க. இது போல ஒரு பிள்ளை பார்க்க முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா வளர்ந்த பாசம் அப்படிடா. ஒரு நேரம் போக போக தான் தெரியும் அது எங்க அண்ணே, இருக்கு. வா, வா, ரத்தினமே. வா,
ஆமாமா. பருவமான குழந்தைகள் நேரம் பார்த்து ஏமாத்துதுன்னு கேட்கிறேன். நான் பார்த்து நெருப்பு ஆமா என்று அதுக்காக சென்று கல்விதாரிக்கு அனுப்பி வச்சு உண்மைதாங்கம்மா. இன்னும் தாமதம் வந்திருக்கின்றா என்ன காரணம்? அம்மா தொடர் கூடாத கூடி அப்ப கல்விதாரி போகலையா? நான் என்ன பள்ளிக்கூட போலாம் தான் சொன்னேன். உங்க வாழ்ந்து தான் வாடா நம்ம காலேஜ் போலாம் வேலையா இருக்கு. அப்படியா? நானா சொன்னேன்? யார் சொன்னேன்? நீ தானடா சொன்னேன். சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். புரியுதா? இந்த உலகின் கதை எப்படி வாழணும்னு தெரியுமா? எப்படிமா? நீ தந்தை பஞ்சாமா நமக்கு தோழரிடத்திலே குடி. கல்விதாரி போகலையா? போலமா? நீ சொல்லுங்க உண்மைதான். இவனால் சேர்ந்தியா? இவனால் சேர்ந்தியா? ஆமாமா, இவனால் சேர்ந்தா கெட்டு போடுவே. இவனாமா இட்டு போனானே. பள்ளிக்கூட போவேன் திருடுக்காக போகணும்னு சொன்னேன் நானு. ஆனா வேட்டையாடணும் போயிட்டு தான் சொன்னியாடா? அம்மா நான் சொல்லுமா வந்தா இட்டு போனானே. சரி, எங்கேயாவது போனீங்க? ஆமாமா. ஏன் இவ்வளவு தாமதமா வந்தீங்க? அம்மா அந்த வேட்டையாடக்கூடிய நேரத்திலே ஒரு பெருத்த புயல் காற்று அம்மா. திடீரென புயல் காத்து அடிச்சுதாங்க. புயல் காத்து? ஆமா, புயல் காற்று அடித்த மாதிரியே என்னாச்சு? எங்கடாண்டி இருந்து மரம் செடி கொடி எல்லாம் மண்ணாடி போச்சு. தோழர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் அம்மா. நீ அழைத்து சென்ற தோழர்கள் மறந்து விட்டார்களா? மறைந்து விட்டார்கள். ஆனால் அந்த அடித்த புயல் காற்றிலே இந்த மடித்த சுருள்வாலை மட்டும் கிடைத்தது அம்மா. என்னடா அதிசயமா இருக்கு? அந்த அடுத்த மடித்த மரங்கள்லாம் சாஞ்சி போச்சு. ஆமாமா. மரங்கள்லாம் சாஞ்சி போச்சு. இந்த ஓடுவது எப்படி இருந்தது? இந்த ஓலை மட்டும் அணுகுலையாம இருந்தது அந்த இடத்துல. அதிசயமாக இருந்ததுமா. அப்படியா? இந்த ஓலையிலே மஞ்சள் காப்பிட்டு இருந்தது. அதை எடுத்து பார்க்கலாம் என்று பார்த்தால் அதன் மேலே சுந்தரி என்று எழுதியிருந்தது. என்ன சொன்னீங்க? சுந்தரி ஓதராளம் மந்திரம். இல்லம்மா, எனக்கு நன்றாக தெரியும். இது எந்த சுந்தரி என்றால் உன்னுடைய அண்ணன் மகள் என்னுடைய அம்மா. அது மாத்தான் தெரிஞ்சு உனக்கு. எனக்கு அந்த கையெழுத்து அவன் நல்லா ஏன்டா தெரியும். எழுத போறா? பிரித்து பார்க்கலையா? நீங்க இருப்பது யானை குந்தி பட்டணம், அவங்க இருக்கு துவாரகாபுரி. துவாரகாபுரி. அந்த அம்மையா எழுதி போறாங்க. அந்த ஓலை அங்க வரும்போது அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆகையால் இதை பிரித்து படித்து பார்க்கலாம் என்று பார்த்தால் பரவாயில்ல. தோழர்கள் எல்லாம் மறந்துட்டாங்கம்மா. எனக்கு மனம் வரவில்லை. ஆகையால் தங்களிடத்தில் இதை ஒப்படைக்கின்றேன். என் தோழர்களை தேடி கண்டுபிடித்து அவர் தாய் தந்தை ஒப்படைத்து இந்த ஓலை பிரித்து பார்க்கலாமா? பிள்ளையாசன் குடும்பம் எல்லாம் ஒரு பொருள் கிடைச்சா? ஒண்ணு எதாவது கொடுக்காது. ஆனா உன் குழந்தை பாரு எவ்வளவு கண்ணியமா அம்மா வாழ்ந்த கொடுத்துட்டு பிறகு தோழர் எல்லாம் கண்டுபிடித்து வந்து தாயும் செய்யும் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? நல்ல எண்ணம். அம்மா, ஆனால் இதை நான் தராமல் பிரித்து படித்து பார்க்க கூடாது. நான் ஏன் பிரிக்க போறேன்? இதை பத்திரமா இருக்கணும். காவலர், ஏய், அப்படி பிரித்து யாராக வைத்து பார்த்தால் உனக்கு தான் பின்னல் சவுகையால் 32 டசன். நான் பிச்சாலும் எழுதுவாங்க. யார் பிச்சாலும் எழுதுதான் வந்து. யார் ஏன்டா பிடிச்சாலும் பிரிக்க போறோம்? நான் என் பிள்ளை இல்லாத பிரிப்புமா? யார் பிச்சாலும் பிரிக்கூடாது. அப்ப நான் பிரிக்கூடாது சொல்லுவேன். ஆமா, உனக்கு தான் ஓது. அப்படியா? பத்திரமா இருக்கணும். அம்மா, பத்திரம் பத்திரம் பத்திரம். போய்க்கா, போய்க்கா, போய்க்கா. நீங்க அஞ்சு ரூபா போய்க்கா. மாதவன், இந்த ஓலை கொண்டு வந்து அம்மா இந்த 10 ரூபா பத்திரம் சொல்லிட்டு போறான். பிரிக்கூடாது. ஆகினாலே பிரிக்கூடாது. ஓலையில என்ன எதுக்கு அது என்ன எப்படியா? படுத்து பார்க்கலாம். இந்த யாரு? இப்படி யார் பிரிக்கணும்? நீதான் பிரிக்கணும். நம்ம
பிரிக்கிறேன். நீதான் பிரிக்கணும். பிரிப்பா. பிரிப்பா. பிரிச்சா? உருவாடா மாட்டாடா தம்பி ஏமா பிரிச்சுட்டியாடா வாலு? நான் பிரிக்கிற பின்னால் ஒருத்தன் சொல்றான் உருப்பாட மாட்டாயாடா தம்பி நீ உதப்பட போறாய் பொண்ணாட்டி நம்பி உருப்பாட மாட்டாயாடா தம்பி அவன் எவனோ வயிற்று பழுக்கா பாடி போறான். அதெல்லாம் நீ காது குத்து கேட்காத. பிரிக்காத போதே அவனுங்க என்ன பயம் கொடுத்துறாங்களே அது என்னம்மா உயிர் போனா நீ அவதிப்பட போற வெட்டி உருப்பாட மாட்டாயடா இதெல்லாம் சரியாடா போயிட்டு போச்சு. என் தலை போனா உன் தலையை போனா என் தலையை கொடுக்க போறேன். என் தலையை தான் போயிட்டு அப்புறம் உன் தலையை வந்து நான் பாத்துக்கிறேன் பிரிப்பா, பிரிப்பா. விஷயமா நான் பிரிச்சுட்டியா? பிரிச்சுட்டியாடா? ஐயையோ! பிரிச்சுட்டியா? நீ மூடுறியா? தள்ளி பாருங்க, வாய் போகுமா? ஏதோ பிரிச்ச பாவி. ஒன்னேடி பேசியா கேட்கறா கம்மியாடி வாங்க உன் பேசி கேட்டு நீ தான் பிரிச்சன பிரிச்சிட்டியா நீ இப்படி சொல்லும் போதே எனக்கு கணக்குதாம்மா எனக்கு சொன்னேன் சார். என் மகன் என்ன சொல்லிட்டு போனான்? பிரிக்கூடாது பத்துமா ஏன் பிரிச்ச? யார் பிரிச்சாலும் 32 டசன் வேற அப்படி இப்படி சொல்றேன், அதை எடுத்துறேன் வச்சிடறேன்.